குருபாதம் போற்றி. தருமை ஆதீனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய வணக்கம். அகிலம் போற்றும் ஆன்மீக பணிகளுக்கு இணையாக சமூக மருத்துவ பணிகளையும் செய்து வரும் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் நட்சத்திர குருமணிகளின் அருளாசியோடு தருமபுர ஆதீனம் சார்பாக தருமபுர ஆதீனம் வளாகத்திலே தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையின் வாயிலாக நாள்பட்ட சிகிச்சைகளுக்கு அனுபவம் வாய்ந்த ஆயுஷ் மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், வர்ம நிபுணர், இது போன்ற ஆயுஷ் மருத்துவர்கள் மக்களின் நாள்பட்ட நோய்களுக்கு தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறார்கள். முதல் தர சிகிச்சை என்றாலும் மிக குறைவான கட்டணத்திலே இந்த ஆயுஷ் மருத்துவ சிகிச்சை சேவை நடைபெற்று வருகிறது என்றே சொல்லலாம். அந்த வகையிலே தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்துடைய சித்த மருத்துவர் திருமதி லக்ஷ்மி கீதா அவர்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில சந்தித்து உரையாட இருக்கின்றோம். லக்ஷ்மி கீதா அவர்கள் ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலாக சித்த மருத்துவத்தில் அனுபவம் பெற்றவர்கள். நம்முடைய தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்தில் நோயாளிகளுக்கு முதல் தர சித்த மருத்துவ சிகிச்சையை அளித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிவோம். நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். இன்றைக்கு பெருவாரியான பெண்களுக்கு, அனைத்து வயதையும் சார்ந்த பெண்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை மூட்டு வலி. அது பணிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இந்த மூட்டு வலி ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்து வருகிறது என்றே சொல்லலாம். இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் என்ன? இந்த மூட்டு வலி வந்தால் என்ன செய்யும்? சரியான கேள்விங்க சார். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய மூட்டு வலிக்கான முதன்மையான காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. சில பெண்கள் வீட்டிலேயே இருப்பாங்க, சூரிய வெளிச்சமே மேலே படாமல் இருக்கிறதன் காரணமாக கூட மூட்டு வலி அதிகமாக வருது. சத்து இல்லாத உணவு பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடணும், சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்து இல்லாத உணவு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சத்து மாவு உருண்டை சாப்பிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு நிறையா இருந்தது. நடந்து போய் ரொம்ப தூரத்துலேருந்து போது தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிற வேலை, அம்மி அரைச்சி சமைக்கிற வேலை அப்படின்னு பல வேலைகள் நல்ல உடல் இதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது. வாசல் கூட்டுறது, கோலம் போடுறது, சாணி மெழுகிறது அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சொல்லப்போனால் ஆள்காட்டி விரலுக்கு தான் வேலை. சுவிட்சை போட்டால் கிரைண்டர் ஓடுது, சுவிட்சை போட்டால் மிக்சி ஓடுது. அப்படிங்கும்போது உடல் உழைப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அது நம்மளுக்கு அவ்வளோதானட்டுக்கு நம்ம வேலை செய்ய வேணாம் மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா மூட்டுகள் கூட பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும்போது சேர்லேயே உட்காந்தே இருந்தோம் அப்படின்னா கீழே உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா இது வேலை சார்ந்த ஒரு அதாவது ஆக்குபேஷனல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட கீழேயே உட்காரல அப்படின்னா கூட அதனால் கூட மூட்டை மடக்கிறதுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். இன்னொன்று வெயில் கண்டிப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு மாலை நேர வெயில் மேலே பட்டும்போது தேவையான அளவு உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி குறைபாட்டின் காரணமாக கூட உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் மூட்டு வலி வரதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொன்று இம்பேலன்ஸ்டு ஹார்மோன் செக்ரீஷன் அப்படின்னா மாதவிடாய் கோளாறுகள் காரணமாக கூட அந்த மூட்டு வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய இது இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இன்னொன்று வாழ்க்கைக்கு தேவையான உடல் உழைப்பு அந்த காலத்தை விட இந்த காலத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதன் காரணமாக தான் இவ்வளோ பிரச்சனைகள் பெண்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுது. இன்னொன்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே அந்த உணவு செரிக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா உணவு உண்ட பிறகு உடனே படுக்காதீங்க, ஒரு குறுநடை நடக்கணும்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பிணியணுகா விதியிலே இருக்குது. அப்போ உணவு செரிமானம் ஆகணும் அப்படிங்கும் போதே கொஞ்சம் உடல் உழைப்பு ஒரு சிறு நடை நடக்கணும். அப்படிங்கும்போது உடம்பு ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கும்போது கொஞ்சமாவது அதுக்கு உடல் உழைப்பு இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஏன் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு லைஃப்
ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஜங்க் ஃபுட்டில் நிறைய வந்து உடனே வந்து சமைத்த உணவு வந்து உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய உண்டு. நம்ம அந்த காலத்தில் வந்து குடலுக்கு நல்லதுன்னு தயிர் சாதம் சாப்பிட்டோம், தலை சுற்றல் வரக்கூடாதுன்னு எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட்றோம். கொஞ்சமாக குறையுது. இப்போ எலும்பு மூட்டு தேய்மானம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் 40 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 40க்கு மேலேனா ஸ்குவாட்டிங் பொசிஷன்லாம் உட்கார முடியல, ஜாயின் பண்ணி. இன்னொன்று உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு எலும்பு பார்த்திங்கன்னா மேலே வந்து பெரியாஸ்டியம்னு ஒரு கவர் இருக்குது. ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கும் இடையே இருக்குது. அது வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் இருக்குது. ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு இடிச்சிக்காமல் இருக்கிற ஒரு உயவு ஒரு திரவம் அப்படின்னே சொல்லலாம். ஏஜாக பார்த்திங்க அப்படின்னா அந்த திரவம் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது இந்த கிரிப்டேஷன் சவுண்டு, ஒரு எலும்பு எடுக்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். நீங்கள் நடக்கும்போதே மடக் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரும். இது வந்து கிரிப்டேஷன் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்டு ஏன் ஏற்படுதுன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து காஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய வந்து எண்ணெய், அதாவது ஆயில் அப்ளிகேஷன் நிறையவே இருக்குது. பிண்ட தைலம் இருக்குது, உளுந்து தைலம் இருக்குது, அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வாதகேசரி தைலம், அது ஆயுர்வேதத்தில் மகாமாஷ தைலம் கூட அது சொல்லுவாங்க, இந்த உளுந்து தைலத்தை. இந்த மாதிரி தைலங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உயவு பிரச்சனை வந்து அந்த கிரிப்டேஷன் சவுண்டை குறைச்சி அந்த உயவு திரவம் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு சுரக்கிறதுக்கு அருமையாக உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் மூட்டு வலி அப்படின்னாலே சித்த மருத்துவம் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு மருத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், பூக்களில் வந்து நம்ம கட்டும்போது நார் வச்சு கட்டுவோம். அந்த மாதிரி நம்ம எலும்புகள் வந்து தசை நார்களால் பின்னப்பட்டு தான் நம்ம உடல் வந்து உருவாகி இருக்கிறது. அப்போ வந்து அந்த தசைகளுக்கு தேவையான ஒரு மருத்துவத்தையும் செய்யணும், எலும்புகளுக்கு தேவையான ஒரு மருத்துவத்தையும் செய்யும்போது அந்த மூட்டு வலி அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம ஒரு விடிவடைய முடியும். அப்போது வந்து தசைகளுக்கு எது நமக்கு ஸ்ட்ரென்த்து குடிக்கக்கூடிய உணவுன்னு பார்த்திங்கன்னா புரத சம்பந்தமான உணவுகள். அதாவது சத்து மாவு சாப்பிடலாம், கொண்டைக்கடலை சாப்பிடலாம், பருப்பு சாதம் நெய் போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து தசைகளுக்கு சத்து கொடுக்கக்கூடியது. எலும்புகளுக்கு சத்து கூடியதுன்னா பால், நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு பால் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். பிரண்டை வந்து எலும்புக்கு நல்ல வந்து துவையல் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலு சேர்க்கக்கூடியது. வஜ்ரவள்ளி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அதாவது வைரம் போல் அந்த எலும்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குதுன்னா நம்மளுடைய பிரண்டைக்கு இருக்குது. பிரண்டை பார்த்திங்கனாலே மூட்டாக இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் அது மூட்டுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாவரம் அப்படிங்கிறது, ஒரு மூலிகை தாவரம் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா முடக்கு அறுத்தான் சொல்லிங்களா, மூட்டு வலி நீட்டுனா மடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா. முடக்கற்றான் வந்து ஒரு சூப்பு வச்சோ இல்லை ரசம் வச்சோ நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். இது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து மூட்டு வலியிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உதவுகிறது. இன்னொன்று சித்த மருத்துவத்தில் அமுக்ரா சூர்ணம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு உங்களுக்கு நரம்புக்கு வந்து நரம்புறமாக்கி செய்யக்கூடிய செயலுடையது. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு அமுக்ரா சூர்ணத்தை ஒரு தகுந்த சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன், நைட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், தேன்லையும் சாப்பிடலாம், பால்லையும் சாப்பிடலாம். என்னதான் வந்து நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் சில சமயங்களில் வந்து நம்ம சத்து குறைபாடு, சரிவிகித உணவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம இருக்குது. அந்த சமயங்களில் வந்து அந்த சரியான நம்ம மருத்துவரை அணுகி அதுக்குள்ள மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது, ஏன்னா முன்னெல்லாம் வந்து எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. இப்போ வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்துலேயும் பெண்கள் இருக்கிறாங்க. பண்ணும்போது 2 பக்கத்துலேயுமே வந்து அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்போது வெயில் படாமல் இருக்கலாம், சரியான சத்தாக சாப்பிடாமல் இருக்கலாம், சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த ஆயுஷ் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த அமுக்ரா சூர்ணம், பிண்ட தைலம், இந்த 2 மருந்தும் நம்ம யூஸ் பண்ணும்போது மூட்டு வலியிலேருந்து நம்ம வந்து நல்லவுமே ஒரு ரிலீஃப் இருக்குது. பிண்ட தைலம் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் சோப்பு குக்கியில் தைலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து தேன் மெழுகு, மஞ்சிட்டி, நன்னாரி இதில் செய்யும்போது வந்து உங்களுக்கு அந்த நன்னாரி உங்களுக்கு தெரியும், நன்னாரினாலே அது குளிர்ச்சியோடைய ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு ஹேர்ப் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு அந்த மூட்டு வலி வரும்போது ஜாயிண்ட் எல்லாம் ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ வந்து இந்த நன்னாரி என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் அந்த ஆயில் பிண்டத்தைலாம் அப்ளை பண்ணும்போது அந்த ஹீட்டை வந்து குறைச்சி அந்த எரிச்சல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஜாயின்ஸ் அதெல்லாம் குறைச்சி ஒரு 3 to 4 days அந்த ஆயில் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன், அது வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வந்து எந்த காலத்துலேயும் இயற்கையான முறையில் நம்ம ஒரு மருத்துவத்தையோ அது வந்து செயல்படும் போது அது உடலோடு ஒன்றி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு
மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் வந்து மூட்டு வலி அப்படின்னாலே நீங்கள் பயப்படவே வேணாம். தகுந்த ஒரு சித்த மருத்துவரின் ஆலோசனை, ஆயுஷ் மருத்துவரை அணுகி அதுக்குள்ள மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 10 to 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மருத்துவ சிகிச்சை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்கும். ஜாயின்ட்ஸ் நீங்கள் அஃபெக்ட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய வீக்கம், அதில் இருக்கிற வலி எல்லாமே இந்த ஆயில் அப்ளை பண்ணி வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். டாக்டர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த மாதிரியான மூட்டு வலி, கழுத்து வலி, கை வலி, கால் வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளுக்காக வலியை குறைக்கும் விதமாக தருமபுரம் திருமஞ்சன வீதியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் நலவாழ்வு மைய வளாகத்தில் தர்மயாதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் செயல்பட்டு வருது. எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கைகால் வலி இது போன்ற வலியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய தர்மயாதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்தில் நேரில் ஆயுஷ் மருத்துவரை நேரில் அணுகி உடல் பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். டாக்டர், அடுத்தபடியாக இன்னைக்கு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தையிலிருந்து 70 வயது முதியவர் வரை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே டென்ஷன்ப்பா. தினசரி நாம் கேட்கக்கூடிய வார்த்தை கூட ஒரே டென்ஷனாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது. அப்போ இந்த மன அழுத்தம் எல்லா வயதினரையும் பாதிக்குது. இந்த மன அழுத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உடல் நோய்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மன அழுத்தத்துக்கும் உடல்நிலைக்கும் சம்மந்தம் இருக்கா? மனம் பாதிக்கப்பட்டால் உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படிங்கிற உங்கள் கேள்வி சரியான கேள்வி சார். மனமது செம்மையானால் மருத்துவம் தேவையில்லை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனதிற்கும் உடம்புக்கும் கண்டிப்பாக வந்து சம்மந்தம் இருக்குது. எப்படி வந்து மனதுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிறாங்க, திடீர்னு ஒரு வேலை இழப்பு வருகிறது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்பவுமே வருத்தமாக இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அடுத்து நிதி பற்றாக்குறை ஏற்படும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படிங்கும்போது தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை வரும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது அவங்க வீட்டில் வந்து ஒரு உயிர் இழப்பு, அதாவது ஒரு நேசத்துக்கு ஒரு பாசத்துக்கும் இருக்கிறவங்க யாராவது இறந்து போயிட்டா கூட அதன் காரணமாக கூட மன உளைச்சல்ல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். அதனால் மனத்திற்கும் உடம்புக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, உறவு சிக்கல்கள். இப்போ உறவு சிக்கல்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வர்றது, ஒரு அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு இடையில பிரச்சனை வருது, ஒரு ரிலேஷன்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரும்போது இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ பாசமாக செஞ்சோமோ, இவ்வளோ தூக்கி வளர்த்தோமே அப்படின்னு ஒரு மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டவுன் ஆச்சுனாலே உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வருது. இந்த மனப்பிரச்சனைகள் நம்ம வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதையும் நீங்கள் வச்சிங்க. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது தியானம், ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரிவிகித உணவு. டயத்துக்கு கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிடாமல் இருக்கும்போது பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆக போகிறது கிடையாது. அதனால் டயத்துக்கு வந்து உணவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று ஆழ்ந்த சுவாசம். சொல்லப்போனால் நம்ம ஆயுஷில் வந்து ஒரு பிராணாயாம சிகிச்சை கூட சொல்லலாம். பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், மூச்சு பயிற்சி, மூச்சு தியானம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த பிராணன் வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் வந்து ஆசுவாசப்படும், நம்ம மனசும் ஆசுவாசப்படும். பிரச்சனைகள் வந்து சீக்கிரமே சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். கண்டிப்பாக மனப்பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நேர மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், வந்து திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு ஷாப்பே வச்சுருக்கீங்க. சரியான டயத்துக்கு நீங்கள் திறக்கணும், சரியான டயத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும், சரியான டயத்துக்கு நீங்கள் ரீச் ஆகணும். அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ் ஆனது நல்லபடி நடக்கும், உங்கள் படிப்பு நல்லபடி இருக்கும், மற்றவங்களுக்கும் அது உபயோகமாகவும் இருக்கும். அதனால் மனப்பிரச்சனை, நீங்கள் டயத்துக்கு நீங்கள் அந்த ஷாப்பு ஓப்பன் பண்ணலனாலும் உங்களுக்கு சேல் ஆகாது, அதனால் உங்களுக்கு நிதி பிரச்சனை வரலாம், அதனால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேர மேலாண்மை, திட்டமிடல் ரொம்ப அவசியம்.
குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா, கலந்து பேசணும். பேசாம இருக்கக்கூடாது. மனம் விட்டு பேசும்போது பல பிரச்சனைகள் ஈஸியாவே சால்வ் ஆகும். அப்புறம் டயத்துக்கு கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிடாம இருக்கிறதுனால மனப்பிரச்சனை இருக்கும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க, சாப்பாட ஸ்கிப் பண்ணுவாங்க. சாப்பிடாம இருப்பாங்க. விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ருவாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு அல்சர் பிரச்சனை, வயித்து புண்ணு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் கூட வரும். சாப்பிடாம இருந்தா, அழுதுகிட்டே இருந்தாலும் இந்த மாரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால மனம் பிரச்சனைகள் வந்து ரொம்ப டிப்ரஷன் இருக்கும்போது அதனாலலாம் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன போறோம், அந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் காணணும் அப்படின்னா, மனம் வந்து திடகார்த்தமா இருக்கணும்னா கண்டிப்பா யோகா, தியானம், அப்புறமேட்டுக்கு டயத்துக்கு சாப்பிடுறது, ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்றது, நம்மளோட சொந்த பந்தங்கள், நம்மளோட ரிலேஷன், என் குடும்ப உறுப்பினர்கள் கூட மனம் திறந்து பேசுவது, இவை எல்லாமே பல வகையில வந்து நன்மைய தான் வந்து செய்யும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன்ல இருக்கவங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கிறவங்க பெட் அனிமல்ஸ் நெறைய வளர்ப்பாங்க. அப்படின்னா பெட் அனிமல்ஸ் வளர்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, மனம் வந்து சந்தோஷம் அதிகமாகும். டிப்ரஷன்லேருந்து ரிலீஃப் ஆகுறதா ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவியல் ஆய்வு குறிப்பு கூட சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒரு வீட்ல ஒரு பெட் அனிமல், ஒரு ஒரு நாய் வளர்க்குறது, ஒரு மாடு வளர்க்குறது அப்படின்னு இது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க. அது மாரி இருந்துச்சுன்னா, அது கொஞ்ச நேரம் அது கூட பேசுறதும்போது நம்ம கவலையெல்லாம் மறந்து போகும். கண்டிப்பா இது ஒரு பண்ணலாம். இன்னொன்னு இசை கேட்பது. நெறைய பேருக்கு வந்து ரொம்ப கவலையா இருந்தா என்ன பண்றதுன்னா, ஒரு நல்ல பாட்டு கேட்போம். அப்படி பாட்டு கேட்டுட்டே தூங்கிருவாங்களா, நைட்டு தூக்கமே வரலையா, 4 பாட்ட கேட்போம் அப்படின்னு 2வது பாட்டுலயே பார்த்தீங்கன்னா, தூக்கம் வந்து சொக்கிரும். அப்ப வந்து என்னன்னா, ஒரே விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போதும், இந்த மனம் சம்மந்தமான அதாவது டிப்ரஷன்லேருந்து நம்ம சீக்கிரமாவே வெளியில வந்துரலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர். இன்றைக்கு உடல் நலத்தோட மனநலத்தையும் காக்கும் வகையில தருமை ஆதீனம் தருமபுரத்துல தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்துல பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, ஆண்களுக்காக, எல்லா வயதினருக்கும் யோக பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருது. காலை மாலை வேளையில நடைபெறும் இந்த யோக பயிற்சிகள் மூலமாக உடல் நலத்தோடு மனநலத்தையும் பாதுகாக்க முடியும். முத்திரை பயிற்சி, அதே போல மூச்சு பயிற்சி, குழந்தைகளுக்கு படிப்புல கவனம் சிதறாம இருப்பதற்கான பயிற்சிகள், இது போன்ற பல்வேறு மனநலத்தை காக்கும் பயிற்சிகள் இங்க நடைபெற்று வருது. நம்முடைய ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். டாக்டர், இன்றைக்கு கழிவுகளுடைய தேக்கம் நோய் என்று சொல்றோம். அப்ப நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை அகற்றுவதற்கான எளிய வழி என்ன? ரொம்ப அருமையான கேள்விங்க சார். கழிவுகளை எப்படி நீக்குவது அப்படிங்கிறது. இப்போ வந்து ஜாபு போகிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. டெய்லி பயணம் செய்கிறவங்க. அப்போ வந்து தண்ணி நெறையா குடித்தா வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி நெறைய பேர் வந்து தண்ணி குடிக்காம இருப்பாங்க. வந்து முதல்ல வந்து கழிவு நீக்கத்துக்கு மெயினாக வந்து தேவையான அளவு உடம்புக்கு தண்ணீர் வந்து குடிக்கணும். அதாவது வாட்டர் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று, கழிவு நீக்கத்துக்கு நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை சாப்பிடணும். நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், பழம், கீரை அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே அது ரொம்ப ஒரு சரியான ஒரு பதில் அப்படின்னே சொல்லலாம். நைட்டு வந்து கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பால், பழங்கள் வந்து 2 வாழைப்பழம் சாப்பிட்லாம். கீரை வந்து கண்டிப்பாக மதியானம் நைட்டு வந்து கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. 4 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கப் கீரை எடுத்துனா பால், பழம், கீரை இந்த 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சால்வ் ஆயிரும். இன்னொன்று, உடம்புக்கு வந்து மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். இன்னொன்று, நம்ம காலையில் வந்து அந்த காலத்துலலாம் சுக்குமல்லி காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தது. மூலிகை டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பயும் க்ரீன் டீ குடிக்கிறாங்க, நிறைய மசாலா டீ அதெல்லாம் குடிக்கிறாங்க. ஆனால் வந்து என்னுடைய பிரதானமான இதுக்கு ஒரு அறிவுரை என்னென்னா, சுக்கு காஃபி பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து குடல் வந்து நல்ல கிளென்சிங் ஆகி மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு. இன்னொன்று, கண்டிப்பாக நல்ல உறக்கம் வந்து உடம்புக்கு தேவை. நல்ல உறங்கி எழுந்தால்தான் இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இந்த கழிவு நீக்கத்துக்குள்ள செயல்கள் வந்து கரெக்டாக செய்யுது. தூக்கம் குறைஞ்சி போச்சு அப்படின்னாலே மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அதை நீங்கள் நல்லாவே பயணத்தில் போகும்போது உங்களுக்கு மோஷன் போகாமல் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரீயாக மோஷன் போகும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சோடனே இதை நிறைய பேர் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறமேட்டுக்கு ஆல்கஹால், காஃபின் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கூட மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது.
அப்புறம் இன்னொன்று, பிரதானமான சில பொருட்கள் வந்து கழிவு நீக்கத்துக்கு என்னென்னலாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பப்பாளி, எலுமிச்சை இதெல்லாம் வந்து பிரதானமான சில பொருட்கள் வந்து கழிவு நீக்க மூலிகைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா, அதை வந்து இஞ்சி டீயாக நீங்கள் குடிக்கலாம். சுக்கு மல்லி காஃபிக்கு சுக்கு செய்கிறது, இஞ்சி காஞ்சி தான் உங்களுக்கு சுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பப்பாயா, அது வந்து பப்பாளி பழம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே, நைட் சாப்பிட்டீங்கனாலே காலையில் ஃப்ரீ மோஷன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் ஜூஸ். லெமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம கோயிலுக்கு பல பழங்கள் இருந்தாலும் கூட நம்ம பிரதானமாக வாழைப்பழத்தையும் எலுமிச்சை பழத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து குடல் வந்து கிளென்சிங் பண்ணுறக்கூடிய, அதாவது கழிவுகளை வெளியில் தள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த லெமனுக்கு நிறையாவே இருக்குது. இது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு மலச்சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபலா சூரணம் அப்படிங்கிற ஒரு சூரணம் இருக்குது, நிலவாகை சூரணம் அப்படிங்கிறது. இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு சூரணம், பிரதானமான சூரணம் கழிவு நீக்கத்துக்கு அதிகமாக மலச்சிக்கல் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவாகை சூரணம். நைட்டு 1/2 டீஸ்பூன் 1/2 டம்ளர் வெந்நீரில் சாப்பிட்டிங்கனாலே காலையில் கண்டிப்பாக ஃப்ரீ மோஷன் இருக்கும். இன்னொன்று, பேதி மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா குடல் ஃபுல்லாக தூய்மை அடைகிறது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லோரும் இந்த கழிவு நீக்கத்துக்காக, அதாவது குடல் ஃபுல்லாக கிளென்சிங் க்ளீன் பண்ணணும்னா பேதி மருந்தை எடுத்துக்கொள்ளுங்க. தகுந்த சித்த மருத்துவரின் ஆலோசனையை மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த பேதி மருத்துவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னா குடல் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கழிவுகள் எல்லாம் நீங்கி ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கான எளிய வழிமுறையை சொன்னீங்க. தற்பொழுது நம்முடைய தருமபுர ஆதீனம் திருமஞ்சன வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி அகற்றுவது, நமக்கு வயதுக்கு ஏற்ற உணவு அட்டவணை, இது மாதிரியான பயனுள்ள பயிற்சிகளை கொடுத்துட்டு வர்றாங்க. நம்முடைய ஆன்மீக அன்பர்களும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நமது முன்னோர்கள் முன்காலத்தில் நிலப்பரப்பை 5 வகையாக பிரித்திருந்தாங்க. அந்த 5 வகை நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு துரித உணவு, அதுவும் குறிப்பாக அசைவ உணவுகளை பொரித்து சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. இது எல்லா வயதினரும், குறிப்பாக இளம் வயதினர் அதிகமாக இந்த துரித வகை உணவுகளை விரும்பி சாப்பிடுவதை பார்க்க முடியுது. இந்த துரித வகை உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய குடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்முடைய சித்த மருத்துவர் லக்ஷ்மி கீதா அவர்கள்ட்ட கேட்கலாம். ரொம்ப நல்ல கேள்விங்க சார். இப்போ உள்ள ஒரு ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு போகும்போது 3 நாளைக்குள்ளே கட்டி சோறு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. புளி சாதம் பயணத்துக்கு வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு வெளியில் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாமா, கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது அந்த ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் வந்து நிறையா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதன் காரணமாக பார்த்திங்கன்னா உள்ளர் வந்து குடல் புண்ணு ஏற்படுது. ஏன் புற்றுநோய் வரைக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பிபி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சுகர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, உடல் பருமன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா சட்பட்டாவாக இருக்கும், ரொம்ப காரமாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணுன்னு தான் சொல்லணும். அதுபோல் இந்த டேஸ்டியாக இருக்கிறது அந்த காரணம் அந்த உணர்வு, அதாவது அந்த சொல்கிறது அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து உயிர்ப்பு ஆகிற அளவுக்கு வந்திங்கன்னா அந்த டேஸ்ட்டாக அந்த பவுடரெல்லாம் அதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் ஆகுது. இன்னொன்று, இன்டைஜஷன் பிரச்சனை ஏற்படுது. பொரிச்ச எண்ணெயிலே பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதன் காரணமாக குடலில் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுது. நினைவாற்றல் இழப்பு கூட நாளடைவில் அந்த பொரிச்ச ஐட்டம் நிறையா சாப்பிடும்போது இழப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுன்னா, நச்சுத்தன்மை இன்க்ரீஸ் ஆகும்போது பொரிச்ச எண்ணெயில் சாப்பிட்றது. ஏன்னா ஹோட்டலில் 1-2 தடவை சமைச்சோடனே தூக்கி கொட்ட மாட்டாங்க, திருப்பி அதை ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி அடுத்த போதுக்கு ஒரு பூரி பொரிச்சு ஒரு முடிச்சிட்டாங்க, இல்லைன்னா வேறு எதுக்காவது அந்த எண்ணெயை வந்து பலகாரம் செய்கிறதுக்கோ இல்லை இன்னும் தோசை ஏதாவது பரோட்டா செய்யும்போது அதை ஆட் பண்ணும்போது, இது எல்லா ஷாப்புக்கும் பொருந்தாது. சில ஷாப் செய்கிற தவறுதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நாளடைவில் வந்து இப்படியே வெளியில் வந்து இப்படி பொரிச்ச ஐட்டம் சாப்பிடும்போது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கும், இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கல்லீரலில் கூட வந்து பிரச்சனை ஏற்படுது. சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஹெப்படோமெகாலி அப்படிங்கிற பிரச்சனைகள், அது கல்லீரல் வந்து வீங்கி போகிறது, கல்லீரல் வந்து சுருங்கி போவது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த துரித உணவு சாப்பிடுவதனால் வந்து, ஏன்னா நம்ம கல்லீரல் தான் உடலினுடைய ஃபேக்ட்ரி அப்படின்னே சொல்லுவோம். அது வந்து சாப்பிடும்போது அது லாஸ்ட்டில் வந்து அதுதான்
தேவையான உடம்பு ஃபுல்லாக சத்து செல்வதற்கு நிறைய வேலை செய்கிறது. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது அது அந்த உணவு வந்து ஒவ்வாத உணவாக இருக்கும்போது சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்புகள் ஆகியவை இந்த துரித உணவு சாப்பிடுவதனால் ஏற்படுகிறது. இன்னொன்று, துரித உணவில் பார்த்திங்கன்னா கொழுப்பு, சர்க்கரை, உப்பு எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நிறைய தீனி சாப்பிட்றாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப குண்டாக இருக்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து 13-14லேயே பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாகிறது கூட இந்த துரித உணவு தான் மிக முக்கியமான காரணம். நிச்சயமாக தொடர்ச்சியான இந்த துரித உணவு சாப்பிடும் பழக்கத்தை கைவிட வேண்டும். முடிந்த அளவு நமக்கு பிடித்த உணவுகளை வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். நீராவியில் செய்த பதார்த்தங்களை, எண்ணெயில் அதிகம் பொரிக்காத உணவு வகைகளை தேர்ந்தெடுக்கலாம். இந்த துரித வகை உணவுகளை தவிர்ப்போம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை காப்போம். தருமபுர ஆதீனம் திருமஞ்சன வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தர்மை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்தில் தகுந்த இயற்கை மருத்துவரை கொண்டு உங்கள் எடைக்கு ஏற்ற, வயதுக்கு ஏற்ற உணவு அட்டவணையை தயார் செய்து தராங்க. எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் போன்ற உணவு பழக்க வழக்கங்களை சொல்லித்தராங்க. எல்லா வயதினரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்றைக்கு ஒரு பணி இடமாக இருக்கட்டும், அல்லது நம்ம எங்கேயாவது ஒரு பகுதிக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணாலும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். அதாவது காற்று மாசுபாடு, தண்ணீர் மாசுபாடு, இது போன்ற பல்வேறு இயற்கை சார்ந்த சூழலியல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றோம். இந்த சூழலியல் மாறுபாடு காரணமாக, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் காரணமாக நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தோல் பிரச்சனை. இந்த தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதனால ஏற்படுது? இந்த தோல் பிரச்சனையை சித்த மருத்துவத்தில் சரி செய்ய முடியுமா? இந்த தோல் நோய்களுக்கான தீர்வு என்ன என்பது குறித்து சித்த மருத்துவர் லக்ஷ்மி கீதா அவர்கள்ட்ட கேட்கலாம். ரொம்ப அருமையான கேள்விங்க சார். இது தோல் நோய்கள் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை எங்கேயாவது கிடச்சிருச்சுன்னா தூர பயணம் செய்கிறாங்க, பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க. நிறைய ஆஃபீஸில் வந்து ஒரே பாத்ரூமை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, கழிவறை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய ஏற்படுவதற்கு நிறைய ரீசன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதனால படர்தாமரைன்னு சொல்லுவாங்க, டீனியா இன்ஃபெக்ஷனு, தொடையிடுக்கில் பார்த்தீங்கன்னா அரிப்பு அதிகமாக இருக்கிறது. அது வந்து ரொம்பவுமே குடும்பத்தில் அந்த ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸோட சேர்த்து வாஷ் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிரும். கான்டாக்ட் இன்ஃபெக்ஷனில் நிறைய பேர் அதனால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை வந்து அவங்க ரொம்பவுமே அவங்க சுகாதாரமாக இருப்பாங்க, ஆனால் மற்றவங்கள்ட்டேருந்து ஈஸியாக கேரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தோல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் சுற்றுச்சூழல். முக்கியமாக சுகாதாரமாக நம்ம தூய்மையாக வைத்திருக்கும் பட்சத்தில் ஒரு கழிவறையாக அதை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணும்போது அந்த அந்த கழிவறையில் இருக்க டாய்லெட், பக்கெட்டு, மக்கு அப்படிங்கிறத ஒரு 3 மாதத்துக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நல்லா கழுவி வெயிலில் வைக்கிறது, அதை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஒரு வீக்லி ஒன்ஸாவது நல்லா வாஷ் பண்ணுறது, வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் டெய்லி கழுவுறது. இது போல் எல்லோரும் பயன்படுத்துகிற கழிவறையோட அந்த கதவு கொண்டி வந்து டெய்லியுமே ஒரு டெட்டால் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் டெட்டால் ஊற்றி அந்த கதவு கொண்டி திறக்கிறோம் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நோய் தொற்று அடுத்தவங்களுக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். டீனியா இன்ஃபெக்ஷன், எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே சித்தா அப்படிங்கிறது ஸ்கின்னு டிசீஸ் உள்ளவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அது கரப்பான் ஆகட்டும், எக்ஸிமா ஆகட்டும், சொரியாசிஸ் ஆகட்டும், எந்த வகையான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஒரு டேண்ட்ரஃப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சரியான சித்த மருத்துவரை அணுகி அதுக்குள்ள மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டீர்கள்னா எல்லா தோல் நோய்களுக்கும் அருமையான தீர்வு. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிசீஸை கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோலில் வைக்கலாம். சில டீனியா இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஃபுல் கியூர் கொடுக்கலாம். அருமையான ட்ரீட்மெண்ட்டு. நல்ல ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து நம்ம இந்த ஆயுஷ் மருத்துவ சேவையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே பல ஸ்கின் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அதாவது மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா எப்பயுமே சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆக மட்டும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவங்க மன சந்தோஷம் ஆவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த விஷயத்தில் தோல் நோய் வராமல் இருக்கிற விஷயத்தில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம்னா சுகாதாரமாக இருக்கணும். எல்லாமே அவங்க விஷயத்தில் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னால அடுத்தவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் நம்ம பாதுகாக்கலாம். திருக்கயிலாய பரம்பரை, தர்மபுர ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம்,
நட்சத்திர குருமணிகளின் அருளாசியோடு தருமபுர ஆதீனம் வளாகத்திலே தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் செயல்பாட்டில் இருக்கு. இந்த தருமை ஆதீனம் மருத்துவமனையின் மூலமாக தோல் நோய்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், அதாவது தோல் அலர்ச்சி அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நாள்பட்ட அனைத்து நோய்களுக்கும் அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர் மூலம் இந்த தோல் நோய்களுக்கான முதல் தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மழைக்காலம் மட்டுமல்ல, குளிர்காலம் மட்டுமல்ல, காற்றில் உள்ள தூசியின் காரணமாக கூட ஒரு ஒவ்வாமை ஏற்படுகிறது. அந்த ஒவ்வாமையின் மூலமாக சளி, இருமல், காய்ச்சல் ஏற்படுகிறது. ஆக காற்றில ஈரப்பதம் அதிகரித்தாலும் சளி, இருமல் தொந்தரவு, காற்றில இருக்கக்கூடிய ஒரு தன்மை மாறுபட்டாலும் சளி, இருமல், காய்ச்சல் தொந்தரவு. இந்த சளி, இருமல், காய்ச்சல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாட்டி வதைக்குதுன்னே சொல்லலாம். இந்த மழை காலத்துல சளி, இருமல் வராம தடுப்பது எப்படி? சளி, இருமல் வந்தா என்ன செய்யணும்? கேட்கலாம் நம்முடைய சித்த மருத்துவர் லட்சுமி கீதா அவர்களிடம். இந்த பனிக்காலத்தில் ஜலதோஷம் பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, சளி இருமல் வர்றதுங்கிறது இந்த பனிக்காலத்தில் ஒரு காமனான ப்ராப்ளம் தான். ஆனால் இதுக்கு என்னென்ன காரணம்னா, காமன் கோல்டு, ஃப்ளூ அப்படிங்கிற இந்த ரீசன்னால் வைரல் இன்ஃபெக்ஷனால் கூட ஜலதோஷம், இந்த சளி இருமல் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த செடியில் இருக்கிற மகரந்தங்கள் அது மோந்து பார்க்கும்போது அந்த மகரந்த துகள்கள் மூச்சு பகுதியில் போகும்போதும் இந்த சளி இருமல், ஆஸ்துமா தொந்தரவு வரும். இன்னொன்று ஃபங்கஸ்னாலையும் இந்த சளி இருமல் வரும். இன்னொன்று செல்ல பிராணிகள் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த பிராணிகளை வீட்டில் எல்லா ரூம்குள்ளரையும் விடுவாங்க. அது கட்டிலில் போய் 2 குதிச்சுட்டு வரும். அப்புறம் சோஃபாவில் இருக்கும். நீங்கள் அந்த கட்டிலில் படுக்கும்போது அதனுடைய ரோமங்கள், ஒரு பூனை வளர்க்கலாம், நீங்கள் ஒரு நாய் வளர்க்கலாம், அதனுடைய ரோமங்களை சுவாசிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை பகுதியில் அலர்ஜி ஏற்படுது, வீசிங் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொன்று புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த இருமல், த்ரோட்டில் ட்ரை ஒரு வறட்டு இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூசிகளில் அதிகமாக ஒரு வேலை செய்யும்போது, ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைன்னா தூசி மிகுந்த இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த சமயங்களில் கூட உங்கள் காது, மூக்கு, தொண்டை பகுதி ஏதாவது அந்த புழுதியை சுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கலாம். நிறைய பார்த்திங்கன்னா வாகனங்களில் நிறைய புகை நிறையா வரும்போது அதை நம்ம நிறைய பயணம் பண்ணும்போது நம்ம சுவாசிக்கும் போது அதன் காரணமாக சளி, இருமல் தொந்தரவு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, இந்த சளி, இருமல் தொந்தரவு இந்த சீசனுக்கு வந்தாலும் நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நீங்கள் மாஸ்க் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாராவது பார்க்க போகிறீங்க, இல்லை அந்த இடத்துல ரொம்ப புழுதியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒரு வேலை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா மாஸ்க் போட்டு கூடுமான வரைக்கும் அந்த புழுதி நிறைய போகாமல் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இன்னொன்று, சளி இருமல் பிரச்சனைக்கு நம்ம சித்தால திரிக்கடுகு சூர்ணம்னு இருக்குது. காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன், நைட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேனில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே பேசிக்காக சாதாரண சளி இருமல், வறட்டு இருமல்ங்கிறது ஈஸியாகவே க்யூர் ஆகும். ஆடதோட மணப்பாகு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது. அதை கூட நீங்கள் 2 மூடி 1/2 டம்ளர் சுடுதண்ணியில், இளம் வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கும்போது சளி இருமல் தொந்தரவு அதற்கு பேசிக்காக கண்டிப்பாக வெந்நீரில் வேது பிடிங்க. இந்த கொரோனா சமயத்தில் கூட வேது பிடிக்கிறது அப்படிங்கிறது, ஆவி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை அதில் இருக்க அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறைவதற்கு கண்டிப்பாக வேது பிடிக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். சளி இருமல் பிரச்சனை இது சீசனல் டிசீஸ் தான். அந்த சீசன் போயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை ஈஸியாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம். கண்டிப்பாக திரிக்கடுகு சூர்ணம் சாப்பிடுங்க, வெந்நீரில் வேது பிடிங்க. இதுக்கும் பிரச்சனை அதிகமாக இருந்தால் தக்க சித்த மருத்துவரின் ஆலோசனை, ஆயுஷ் மருத்துவரின் ஆலோசனையின் அடிப்படையில் நீங்கள் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் திருமுறை செப்பேடு கண்டு அருளிய நம்முடைய நட்சத்திர குருமர்களின் அருளாசியோடு தருமபுர ஆதீன திருமஞ்சன வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்தில் நாள்பட்ட சளி, நுரையீரல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த ஆயுஷ் மருத்துவர்களை கொண்டு தகுந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையத்துடைய சிறப்பு அம்சம், முதல் தர பக்க விளைவுகள் இல்லாத ஆயுஷ் சிகிச்சையை மிக குறைந்த கட்டணத்தில் நம்முடைய பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றோம்.
இன்றைக்கு உலக அளவில் அதிக சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா கண்டறியப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 10 கோடிக்கு மேற்பட்டோர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது. இந்த சர்க்கரை நோயை வராமல் தடுப்பது எப்படி? சர்க்கரை நோய் வந்த நோயாளிகள் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும், என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க முடியும் அப்படிங்கறத பற்றி நம்முடைய சித்த மருத்துவர் லக்ஷ்மி கீதா அவர்கள்ட்ட கேட்கலாம். சரியான கேள்விங்க சார் இது. அதாவது சர்க்கரை நோயினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வகை 1 நீரிழிவு, வகை 2 நீரிழிவு, 2 வகையான நீரிழிவை நம்ம சொல்லலாம். உடல் நோய்கள் எதிர்ப்பு அமைப்பு வந்து இன்சுலின் உற்பத்தி செய்யும் கணைய செல்களை அழிக்கும் போது இந்த வகை 1 நீரிழிவு ஏற்படுகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அதிகமாக காணப்படுகிறது. இன்னும் வகை 2 நீரிழிவு பார்த்தீங்கன்னா, இன்சுலினை நாம் சரியாக பயன்படுத்தாத போது அதாவது போதுமான இன்சுலின் உற்பத்தி ஆகாத போதும் இது ஏற்படுகிறது. இது வகை 2 நீரிழிவு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, இது இப்போது வந்து குழந்தைகளிடம் கூட இந்த வகை 2 நீரிழிவு காணப்படுகிறது. ஆனா இந்த நீரிழிவு ஏற்படும் பொழுது என்னென்னலாம் சிம்டம்ஸ் ஏற்படுங்கிறது உங்களுக்கே நிறைய பேர் நீங்க ரீட் பண்ணியிருக்கலாம். அதிகமான தாகம் இருக்கும், அதிகமான சிறுநீர் கழிப்பாங்க, நிறைய யூரின் அதிகமா போகும். என்னப்பா இவ்வளோ உடம்பு இழைச்சிட்ட, ஏன்னா சுகர் வந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கூட விசாரிக்கும் போது கூட கேட்டிருக்கலாம். எடை வந்து இழப்பு ஏற்படும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, நாளடைவில் சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது கண்ணு பாதிச்சு பார்வையே மங்க செய்யக்கூடிய அளவுக்கு இது கொண்டு போய் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புண்கள் உடம்புல எப்படி ஏற்பட்டாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சுகர் வந்துச்சு அப்படின்னா ஆறவே ஆறாது. இது வந்து மேற்கொண்டு என்னன்னா, கண் பாதிப்பு ஏற்படுவது, சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகிறது, மற்றபடி இதய நோய் பிரச்சனைகள் வருகிறது, இன்னொன்று நரம்புகள் பாதிப்படுகிறது, எடை குறைவு, இவ்வளவும் இந்த சர்க்கரை நோய் வரும்போது ஏற்படக்கூடிய நோய்களாகும். பிரச்சனைகள் வந்து இவ்வளோ பிரச்சனையும் சர்க்கரை வரும்போது நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரக்கூடியது, சிறுநீரக செயலிழப்பு வரைக்கும் ஏற்படுகிறது. இந்த சுகர் பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ ரிலீஃப் ஆக முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக உடற்பயிற்சி இதுக்கு பிரதானமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தகுந்த உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு அடிக்கடி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். தகுந்த மருத்துவரை ஆலோசனை செய்து உங்கள் உடல்நிலையில் எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மருத்துவ சிகிச்சை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். அப்போது தான் மேற்கொண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வராமல் நீங்கள் வந்து ரிலீஃப் ஆக முடியும். இன்னொன்று, சமச்சீர் உணவு. உங்களுக்கு சுகர் வந்துருச்சுனால அதுக்கு எப்படி சாப்பிடணும், எந்த லெவலில் இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி உணவை நீங்கள் கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும். இன்னொன்று உடற்பயிற்சி சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஆரோக்கியமான எடையை மெயின்டைன் பண்ணணும். அந்த வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று, மருத்துவருடைய தொடர் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியான மருத்துவ சிகிச்சை, நல்ல கரெக்டான சாப்பாடு, உங்களுக்கு எந்த லெவலில் சுகர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ்டு டயட், உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. தகுந்த மருத்துவரை அணுகி அதுக்குள்ள உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்தோட பவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகும். அகிலம் போற்றும் ஆன்மீக பணிக்கு இணையாக சமூக மருத்துவ பணிகளை மேற்கொண்டு வரும் தருமபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் திருமுறை செப்பேடு கன்ற நட்சத்திர குருமணிகளின் அருளாசியோடு தருமபுர ஆதீனம் தருமபுரத்தில் தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் இந்த நாள்பட்ட வியாதியான சர்க்கரை நோய்க்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளித்து வருகின்றோம். இந்த நாள்பட்ட நோய்களான சர்க்கரை நோய் மட்டுமல்லாது நரம்பு தொடர்பான நோய்கள், நுரையீரல் தொடர்பான நோய்கள், உடல் பருமன், தோல் நோய்கள், இது போன்று பல்வேறு நோய்களுக்கும் மிக குறைவான கட்டணத்தில் முதல் தர சிகிச்சையினை அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர், அனுபவம் வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் மற்றும் கழுத்து வலி, கைவலி போன்ற எலும்பு தேய்மானம் பிரச்சனைகளுக்கு வர்ம நிபுணர் போன்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு ஆயுஷ் மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றோம். இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகின்றோம். டாக்டர், பல்வேறு நோய்களுக்கான தீர்வுகளையும் பயனுள்ள மருத்துவ தகவலையும் தெரிவித்தீங்க. எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்பட்ட அனைத்து மருத்துவ தகவலும் பொதுமக்களுக்கும் நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கும் தர்மை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். தர்மை ஆதீன தொலைக்காட்சி நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி.